ரோமர் 14ஆம் அதிகாரம் 18-19. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்யத்தின் பக்தி விருத்திக்கு உண்டாக்கத்தக்கவைகளுக்கும் நடக்க கடவோம். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். ஓகே. இவைகளினாலே கிறிஸ்துவ ஊழியம் செய்கிறவன். எவைகளினாலே கிறிஸ்துவ ஊழியம் செய்கிறவன்? அது 17வது வசனத்துல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அப்ப எவைகளினாலே ஊழியம் செய்கிறது? அதாவது தேவராஜ்யத்துக்கு ஊழியம் செய்யணும். இப்போ தேவராஜ்யத்துக்கு ஊழியம் செய்யறவன் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களா இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவின்னு சொல்றது எப்படிப்பட்டது? புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல. அதாவது தெய்வ ராஜ்யமே புசிப்பும் குடிப்பும் நினைக்க கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற ஒரு மனுஷன் தெய்வராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு. அப்ப நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷத்தை கொண்டு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமா இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம இப்போ ஆண்டவருக்கு மட்டும் பிரியமா இருந்த ஒரு மனுஷனுக்கு பிரியமா இருக்கண்டான்னு நம்ம நினைச்சா, அங்க என்ன சொல்லி இருக்கு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமா இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அடுத்தது அது மட்டும் போதுமா? அதுவும் போதாது. சமாதானத்துக்கு அடுத்தவைகளும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளும் நாடக்கடவோம். அடுத்தது என்ன செய்யணும்? சமாதானம் அந்யோன்ய பக்தி விருத்தி. ஒருவருக்கொருவர் என்னது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக நாடக்கடவோம். அதான் ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். ஆவியை பெற்று இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், பரிசுத்தனா இருக்கிறேன், இளைஞன அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், இப்போ ஒரு வேளையில நாங்க தெய்வராஜ்ய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளம் கேட்டவொன்னா நம்ம இதை சொல்லலாம். எதை சொல்லுவோம்? அது நீதி சமாதானம் பரிசுத்தாவில உண்டாகிற சந்தோஷத்துலதான் நான் ஜீவிக்கிறேன், அதனால நான் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம். அப்படி சொல்லும்போது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும், மனுஷனாலும் அங்கீகரிக்கப்படணும். இது மனுஷனுக்கு பிடிக்காது. அப்ப நம்ம மேல சொல்லலன்னா தெய்வராஜ்ய ஊழியக்காரங்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடும். தெய்வராஜ்ய ஊழியக்காரனா இருந்தா தேவனுக்கு பிரியமா இருப்பான், மனுஷன் அங்கீகரிக்கிறவனா இருப்பான். இப்ப மனுஷன் அங்கீகரிக்க மாட்டாங்க, தேவனும் பிரியமா இல்லை அப்படின்னா, ஒருவேளை சரி தேவன் பிரியமா இருக்கிற மாதிரி தெரியாது. அதுக்கு அடையாளம் தான் மனுஷன் உன்னை அங்கீகரிக்கிறது. தேவன் மேல பிரியமா இருந்தா மனுஷர்கள் உன்னை அங்கீகரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனபடியினாலே நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? சமாதானம் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக நாடணும். இதுதான் ஒரு ஊழியத்தினுடைய ஆழமான அனுபவங்கள். ஏன்னா 34வது சங்கீதத்தினுடைய 14வது வசனம் என்ன சொல்லுது? அடுத்தது இப்படி ஒரு ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆள் விரும்புனா, முதலாவது ஊழியம் செய்ய விரும்புகிற ஆள் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கு? பரிசுத்த ஆவியே, அதாவது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியில உண்டாகிற சந்தோஷம் உள்ளவன் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், மனுஷன் அங்கீகரிக்கப்படுகிறவனாக இருக்கணும். அது மட்டுமல்ல, அவங்க சமாதானத்தை நாடுகிறவங்களாகவும் பக்தி விருத்திக்கு அந்நிய காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? துணை நிற்கிறவங்களாகவும் இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம அங்க பாக்குற நேரம் 34 சங்கீதம் 34:14 என்ன சொல்லுது? தீமையை விட்டு விலகி இருக்கணும், நன்மை செய்ய சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். நன்மை செய்ய சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுகிறவர்களா, தீமை விட்டு விலகி
பிரியமாகி நன்மை செய்ய சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளணும் இருக்கு. அடுத்த வருஷம் ரோமர் 12:18 சொல்லுது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷனோட சமாதானமா இருங்க. 15:2 சொல்லு ரோமர், நம்மில ஒருவனுக்கொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அதாவது எப்பவுமே நம்ம மற்றவர்களுடைய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய் பிரியமாய் நடக்கணும்னு சொல்லியது. நமக்கு மட்டும் பக்தி விருத்தியை பார்த்துக்கிட்டு நடக்கக்கூடாது. அடுத்தவனுடைய பக்தி விருத்தி நான் என்னுடைய நடத்தையினால, என்னுடைய பேச்சினால, என்னுடைய பாவனைகளினால, என்னுடைய செயல்களினால, என்னுடைய ஜீவிதத்தினால அடுத்தவனும் பக்தி விருத்தி உண்டாகும். அது மட்டும் இல்ல, நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவும். இந்த வசனங்களை மனசுல வச்சு இந்த நாளில தேவாவியானவர் நமக்கு போதித்த இந்த ஆலோசனை, அதாவது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும், அதான் சிந்தனை. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? அவங்க நீதியா இருக்கணும், சமாதான பிரியர்களா இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நிறைந்தவர்களா இருக்கணும். அடுத்தது நிச்சயர்களா இருக்கணும், சமாதானத்தை நாடி அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்குறவர்களா இருக்கணும், தேவனுக்கும் பிரியமா இருக்கணும், மனுஷனும் அங்கீகரிக்கணும். அதுக்கு மேலதான் நம்ம பார்த்தது 34:14 தீமை என்னது விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடுகிறவங்களா இருக்கணும். ரோமர் 12:18 பிரகாரம் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்க. அடுத்தது 15:2 சொல்லுது, நம்மில் ஒருவனும் புறனுடைய நிச்சயனும் பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும். நமக்கு பிரியமாய் நடக்கிறதுல அடுத்தவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முயற்சிக்கணும். இதை பற்றி தாங்க சொல்லிரு. இந்த அனுபவங்களை கற்றிருந்த நாளில நம்முடைய ஜீவிதத்துல உருவாக்கும்படி ஆண்டோடைய சமூகத்துல ஒவ்வொரு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, குவாலிட்டி, தன்மை, அவனுடைய ஆண்டவரே நிலை, அவனுடைய அழைப்பின் ரகசியங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்ட நாளில வேதத்தின் மறைபொருளை கொண்டு எங்களுக்கு போதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஊழியம் செய்ய வாஞ்சித்து தான் அதிகாலை எழும்பி இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையில தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவரே, இந்த ஜெபத்துடைய நோக்கமே நித்திய ஜீவனை தேடி, அந்த நித்திய ஜீவனை தேடி வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினுடைய நிறையும் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரை நாங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவரை திட்டமாய் அறிந்திருக்கிறோம். அப்படி பிரவேசிக்க வேண்டிய மனுஷன் ஆண்டவரை இந்த பூமியில ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரை சமாதானத்தையும் பக்தி விருத்தியையும் ஆண்டவரை மற்றவனுக்கு பிரியமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கணும் என்று சொல்லி இந்த காலையில ஆண்டவரை உடைய வேதத்தின் வசனங்களால் தீமையை வெறுத்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த குணநலங்கள் எங்களுக்குள்ளே உருவாகத்தக்கதான ஆண்டவரே, எனக்குள்ளே உருவாகத்தக்கதான ஒரு கிருபைய ஆண்டவரே இந்த காலையில நீ வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெப வேலையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளேயும் உடைய மகிமையான காரியங்கள் வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வெளிப்படட்டும். கர்த்தர் தொடர்ந்து அற்புத அடையாளங்களை எங்களுக்குள்ளே ஆண்டவரை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த மகிமை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களில வெளிப்படட்டும். ஆண்டவரே, காலையில எழும்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தின் அனுபவத்தை ஆண்டவரே நீர் உருவாக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளே உருவாக்க ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய மகிமையான காரியங்களை எங்களை வெளிப்படுத்தி தாரும். சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய கிருபை தாரும். எங்களுக்கு எதிராய் ஆண்டவரே, ஊழியத்துக்கு எதிராய், ஊழிய காரியங்களுக்கு எதிராய் ஆண்டவரை எழும்புகிற சக்திகள் அழிக்கப்படுகிறதை ஆண்டவரை இந்த நாட்களில காண
தேவன் எங்களுடைய கண்களை திறக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, either there should be salvation or should be the destruction. ஆண்டவரே, நம்மாலே ரட்சிக்கப்படக்கூடியவனாய் மாறணும், இல்லாதபட்ச ஆண்டவரே துஷ்ட ஆவிகள் அழிந்து போகிற கிரியை எங்கள் கண்களுக்கு முன்பாடி வெளிப்படுத்தும். ஆண்டவரே, துஷ்ட ஆவிகளை, ஆண்டவரே துன்மார்க்க ஆவிகளை, ஆண்டவரே பொல்லாத ஆவிகளை, வைராக்கியத்தின் ஆவிகளை, அகந்தையின் ஆவிகள், ஆண்டவரே ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா துஷ்ட ஆவிகள், ஆண்டவரே பெருமையின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், ஆண்டவரே விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்துல தகர்க்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த காரியத்தை செய்து ஆண்டவரே எங்களை விடுவிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு முன்னாடி தலைகுனிய விடாதபடி கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர். ஆண்டவரே, யாத்திராம் 14:14 பிரகாரமே நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன், ஆண்டவரே மோசேயோடு பேசின தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவோடு பேசின தேவன், ஆண்டவரே ஆரோனோடு பேசின தேவன், எலியாவின் தேவன், ஆண்டவரே ஏசாயாவோடு பேசின தேவன், ஆண்டவரே எசேக்கியேலோடு பேசின தேவன், எங்களோடு இந்த நேரத்தில் ஆண்டவரை இடைப்படத்தக்கதான ஒரு ஜீவித ஆண்டவரை ஒருக்கத்தை எங்களுக்குள்ள நீர் உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா, நீ எப்படியாய் கத்தாவே பவுலை ஆண்டவரே சவுலை பவுலாக்கினீர், அதுபோல இந்த துஷ்ட ஜீவன்கள் ஆண்டவரை அப்பா பெருமையின் ஆவி கொண்ட ஜீவன்கள் ஆண்டவரை பவுல போல நீர் ஆண்டவரை சவுலை பவுலாக்கினது போல அநேகரை மாற்றுவதை காணக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கி எங்கள் வாயின் வார்த்தைகள் ஜீவன் அடைந்து இப்பொழுதே அது ஆண்டவரே செயலுள்ளதாய் மாறட்டும். ஆண்டவரே துஷ்டாவிகள், ஆண்டவரே துன்மார்க்கத்தின் ஆவிகள், ஆண்டவரே வைராக்கியத்தின் ஆவிகள், ஆண்டவரே பாவத்தின் ஆவிகள், ஆண்டவரே அசுத்தத்தின் ஆவிகள், ஆண்டவரே அதனுடைய போராட்டங்கள் இப்பொழுது தகர்க்கப்பட நான் ஜெபிக்கிறேன். விக்கிரக ஆராதனைகள் சகலமும் இயேசுவின் நாமத்திலிருந்து பூமியிலிருந்து மாற்றப்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.